ஹலோ ஹாய், வெல்கம் டு கோக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் ஸ்வீட்டுன்றதுனால நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த அளவு வந்து அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ நான் வந்து சின்ன கப்பால் 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு திடீர்னு ஸ்வீட் சாப்பிட்ணுன்ற கிரேவிங் வந்துச்சுன்னா உடனே செய்யக்கூடியது. வீட்டில் எப்பொழுதுமே கடலை மாவு இருக்கும். அதனால் நம்ம வந்து ஈஸியாக செய்யக்கூடியது தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதில் கட்டி இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து சலிக்கிறதுக்காக அப்படியே டேரெக்டாக இதில் கொட்டிக்கிட்டேன். இதே அளவில் வந்து ஒரு 3/4 கப்பு, முக்கால்னு சொல்ல முடியாது, ஒரு ஹாஃப் இது அளவு வந்து பால் பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு 10 ரூபா பேக்கெட் வாங்கினோம்னா போதும். இதை வந்துட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சுக்கலாம். இப்போது சலிச்சு எடுத்தாச்சு. ஏன்னா கட்டி இல்லாத இருக்கணும். அதை மாதிரி சலிச்சிக்கிட்டால் தான் நமக்கு வந்து மாவு வந்து நல்லா இதுவாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பில் பாத்திரம் வச்சிடலாம். இப்போது அடுப்பில் வானல் வச்சுக்கலாம். வானல் சூடானதும் ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது நெய் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். நெய் சூடானதும் முந்திரி பருப்பை வறுத்தாச்சு. இப்போது நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருக்க மாவை இந்த நெய்யில் போட்டு அப்படியே வறுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தூவ வேண்டிதான். இப்போது நான் பக்கத்துலேயே சுடு தண்ணியும் வச்சுட்டேன். இப்போது 2 கிளாஸ் அளவு தண்ணி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாக தான் நான் ஸ்வீட் செய்கிறேன். இதை வந்து பொறுமையாக அப்படியே கிளறிக்க வேண்டியதான். திடீர்னு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே. சுகர் வந்து உங்களோட சாய்ஸ் தான். நான் அதே சேம் கப் அளவு எடுத்திருக்கேன். ஏன்னா பால் பவுடரும் சேர்த்துருக்கோன்றதுனால சுகர் வந்து பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா அந்த நம்ம போட்ட சுகர் எல்லாமே கரைஞ்சிடும். இப்போ இது மேலே லைட்டாக நெய் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு அடிஷ்னலாக டேஸ்ட்டு தரக்கூடியதே அந்த பால் பவுடர் தான். ஒரு 10 ரூபா பால் பவுடர் போதும். சும்மா நம்ம கிரேவிங்காக தான் சாப்பிட்றோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிட்றது கிடையாது. அதனால் இது வந்துட்டு சும்மா ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே நமக்கு வந்துட்டு அந்த ஸ்வீட் சாப்பிட்ணுன்ற அந்த எண்ணம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யக்கூடியது. சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் போதும். அவ்வளோதான், சூப்பராக ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு இதை வந்து பவுலில் மாற்றிக்கலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட கடலை மாவு மில்க் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ. இப்போது ஸ்வீட்டை வந்து நான் வந்து பிளேட்டில் கொட்டிட்டு எப்படி வந்திருக்குன்றதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், அழகாக நம்ம ஆற வச்சுட்டு இதை சாப்பிட்டோம்னா அழகாக இந்த மாதிரி வரும். சூப்பராக இருக்கும். வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.